சிலம்பாட்டம் சில்லறையாட்டம் இந்த தாயிலத்துல தாக்க முடியும் சிம்பு யாமலையில் அவர் ஏதாவது ட்ரையாவது பண்றாருல்ல, நீங்க வெறும் கமெண்ட்ல கதறிட்டு இருக்கீங்களே, இப்பெல்லாம் சொல்லாதீங்களே. அடக்கு இருக்கு மாதிரி தான் பாடுறான். அடே பேயில போமா. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? அது அப்படிதான். அது அப்படிதான். அப்படி சொல்லக்கூடாது தம்பி, எனக்கு ஓட்டு உரிமை வந்ததுக்கு அப்புறம் போடுவேன்னு சொல்லணும். அது அப்படிதானா? எப்படிதான் எனக்கு புரியல, என்னத்த சொல்ல. அது அப்படிதான், வயசுக்கு வரலன்னு தெரியுது. யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அது அப்படிதான். எனக்கு புரியலை. அவன் ஓட்டு போடுவேன்னா அதுக்கு திருப்பி என்ன கேட்கணும், உனக்கு இன்னும் வயசு வரல தம்பி எப்படி ஓட்டு போடுன்னு கேட்டால் அதுக்கு அவன் பதில் சொல்லணும். லூசுமா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணக்கூடாது. கையெழுத்து போடல, கழுத்துல பிடிச்ச கைய ஒரு ஜன் கீழே பிடிக்க சொல்லட்டுமா? பொம்பளை மேல கை வைக்கிற கெட்ட பழக்கம். அது அப்படிதான், அது அப்படிதான். அது வேற படம், இது வேற படம். ஓகே, ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் சாங்கில் தொடுவோம், சீனில் பஞ்சு டலாக் பேசுவோம். இதை விட பாகுபலிக்கு நல்லா செட் ஆகும். வேணா அந்த சீன் இருந்தால் போட்டுறோம் பாருங்க. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இப்போ நம்ம பாகுபலி சார் கண்டமணி கை வச்சார். இவர் பண்ண வேலைக்கு ஒரு தலை இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து கூட வெட்டலாமா? ரைட், ஆளவுற புட்டேன போ. ആക്സിലേറ്റർ അതിനപ്പുറത്തുള്ള ബ്രേക്ക് ഇത് അയ്യോ ഒന്നും യൂസ് ഇല്ല വെറുതെ അങ്ങനെ പിടിക്കാണ് ഇതോ അതും ബ്രേക്ക് ഇത് ഇപ്പുറത്തുള്ളത് അത് ക്ലച്ച് ഇതോ ഇത് സെക്കൻഡ് സെക്കൻഡ് ഇത് തിരിഞ്ഞൊന്നുമില്ലല്ലോ. செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? இல்லை, அவங்க ஸ்கூட்டி தான் ஓட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூட்டியில் கீழே கிளச் இருக்கா, ஸ்கூட்டியில் கீழே கியர் இருக்கா தெரியாமல் ஒன்று சொல்லலாமா? அவன் வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கான். உமன்ஸ்னு அடிக்கடி ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கீங்க போங்க. அப்பா 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 ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேப்பா. எருமாடு 7 வயசாவது ஒரு பொண்ணுகிட்ட சொல்றது என்கிட்ட சொல்லிருக்கா? அப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, நம்ம லவ் பண்ற எல்லாருக்கும் சொல்லப்பா. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ தானப்பா. என் அன்பை உனக்கு தான் வெளிப்படுத்திருக்கேன். இன்னைக்கு நானும் உனக்கு சூப்பரா போகுது பாரு. எதார்த்தம் இந்த மாதிரி இல்லை, அவனே தூக்கிட்டு அடித்த மாதிரிலாம் இருந்துச்சு. குட்டி ப்ரோ ரொம்ப நாளா ஒன் சைடாவே லவ் பண்ற குட்டி ப்ரோ சொல்றதுக்கே பயமா இருக்கு. சொல்றதுக்கு ஏன் ப்ரோ பயப்படுறீங்க? சொல்லி பாருங்க. சப்போஸ் அவங்களுக்கும் உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதுவா நான் சொல்ற டைலாக், இந்த டைலாக் நான் சொல்றேன். இதை ஆட்டோ எழுதி வச்சுட்டு கவக்க இது ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு வந்துட்டங்க குட்டி ப்ரோ. தம்பி பண்ண ரீல்ஸ் பார்த்து அப்படியே நான் ஆடி போயிட்டேன். தமிழ் யாருன்னு தெரியணுமா? ஆமா, யார் சாமி எங்க வந்தாக்கா? என்னையா போசது பண்றதா பண்றீங்க, கொஞ்சம் உருப்படியா பண்ணலாம்டா. நல்லாதான் எல்லாம் பண்ணீங்க, கடைசி அந்த போஸை போட்டு காமெடி பண்றீங்க. உண்மையாக நல்லா இருக்கு, பட் அந்த போஸ்ட் பண்ணதான் காமெடியா இருக்கு. என்ன தெரிஞ்சது? ஒரு மேம் பீச்சில் ஏதோ என்ஜிஓ ஒர்க்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பின்னாடி ஒரு லேடி இருந்துச்சு, அது யாருன்னு தெரில, கண்ணாடி போட்டு அவங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த வீடியோவில் அக்ஷய்குமார் தெரியலையா? அக்ஷய்குமார் எனக்கே தெரியல, சொல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் மனசா தெரிஞ்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது அங்கே அக்ஷய்குமார் இருந்தா தெரிஞ்சா இல்லையா? உண்மையை சொல்லணும். இந்த வீடியோல அக்ஷய்குமார் தெரியல, ஆனா பொண்ணுங்க தெரிஞ்சாங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு.
நானும் ஒத்துக்கிறப்பா. எதை உண்மையா அதை பார்க்கக்கூடாது, வேறு எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது நானும் நினச்சி பார்த்தேன். ஆனால் எதுவுமே எனக்கு தெரியலை. இந்த வீடியோ மறுபடியும் போய் பார்த்தவங்க லைக் பண்ணுங்க. அதான் 2வது அவங்க காமிச்சிட்டாங்களா, மறுபடியும் போய் பார்த்தீங்களா? நீங்கள் அக்ஷய் குமார் பார்க்க 2 டைம் பார்க்கல, நீங்கள் அந்த அக்காவை பார்க்க தான் 2 டைம் பார்த்துருப்பீங்க. நீ ஒரு காம கொடூரன். ஐ எம் ஏ கேர்ள், எனக்கே அக்ஷய் குமார் தெரில, 10 லாக் கேர்ள்ஸுக்கே தெரில. ஸோ அது பாய்ஸ் தப்பு இல்லை. அடா ஆமாப்பா, அக்ஷய் குமார் இருக்காரு, அவர் எதுக்கு வச்சு இருக்கணும் எனக்கு தெரியல. அவர் உள்ளே வந்ததே இப்போ தப்பு. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? எங்க அப்பாட்டெல்லாம் ஒரு தடவை கேட்டேன், அப்பா சிங்கம் பார்க்கணும், தேட்டர் கூட்டு போயிட்டாரு. உங்க அப்பா வந்து தேட்டர் கூட்டு போனாரு, அப்பா சிங்கம் பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லு அப்படிதான் எங்க அப்பா. சரி பண்ண அப்பா என்ன பண்ணிருப்பாரு, சிங்கம் பார்க்கணும்னா வா தனியா கட்டுறேன் இருப்பாரு. புரியல, தனியா குட்டி எந்த சிங்கத்துப்பா காட்டுவாரு, எதப்பா சிங்கன்னு சொல்லுவாரு. என்ன பாரு ஆனந்த் பாரு போய்மா. டேய், கோயில் கர்ப்பகிரகத்துல இருக்கிற சாமி இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் கண் கூட தெரியலடா. ஆனா பெண்ணுங்கிறவ நம்ம கண்ணு முன்னால நடமாடுற சாமிடா. வலிச்சா தாங்கணும், கத்த கூடாது, இது வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான், அஜ்மல் தான். வெளியே ஆஞ்சநேயர் பக்தர், பொண்ணுங்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான். ஆனால் உள்ள செல்லில் சரியான ப்ளே பாய். அஜ்மல், நேற்று ஒத்தி நம்பர் கேட்டிய என்கிட்ட இல்லைன்னு சொன்னானே, அவளை இன்ஸ்டாலாம் பிடிச்சிட்டியா? நீ பிடிச்சிருப்ப, நீ கல்லப்பா. காய்ஸ் அஜ்மல் வந்துட்டான், சீக்கிரமே அஜ்மல் கூட வீடியோ எடுத்து போடுறேன். இதெல்லாம் அண்ணா நீயானா இந்த சினிமாலாம் வரையாது, நீயானது நம்ப முடியல. ஐயோ ஆமாப்பா ஆமா. ஆனா என் கனவுல கூட நினைச்சு பார்க்கலண்ணா, நீ எல்லாம் இங்க வந்து நிப்பான. படிப்பு விஷயத்துலயுமா பக்கத்து வீட்டு பொண்ணோட என்ன கம்பேர் பண்றீங்க? கம்பேர் பண்ணாம அந்த பொண்ணு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க, டீச்சர்ஸ் என்னென்ன பிரைஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா? கரடி பொம்மை, ஹேண்ட் பேக், ஃபெடரர் ரோஜர். அது ஃபெரரோ ரோஸ். ஃபெரரோ ரோஸ் டெய்லி மில்க். அது மட்டுமா, ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆயிருக்கான, ஸ்கூல்ல நாளைக்கு செகண்ட் ரவுண்ட் பாண்டிச்சேரி கூட்டிட்டு போறாங்க. அவங்க அம்மா எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் செகண்ட் ரவுண்ட். அது என்ன ஸ்போர்ட்ஸ்னு எனக்கு தெரியும். செகண்ட் ரவுண்ட். அப்போ ஒன்று பண்ணுங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு நானும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு கேளுங்க. கேட்டேன்டா, உங்க அம்மா அதெல்லாம் கேட்காம இருப்பனா? அதுக்கு அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா, நீ இல்ல அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டியா. என்ன ப்ரோ த்ரீசமா? தப்பு தப்பு, அது என்ன ஸ்போர்ட்ஸ் எனக்கு தெரியுவே. அசிங்கம் பிடிச்சவன அடிங்க அம்மா அழக. என்னடா அடிக்கவே இல்லை, கத்துற. அடிக்கவே இல்ல, அலற. அந்த மாதிரிதான் இருக்கு, கையே பண்ணல. எல்லாம் கரெக்டு தான், பட் இருந்தாலும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வேண்டாம். இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓகே, நீ இவ்வளோ டிஸ்டன்ஸ். இப்போ வந்து எப்படி எலிகெண்டா சாப்பிடுறது, டைனிங் எட்டிகெட் வந்து பார்க்கலாம். எக் பஃப் இஸ் வெரி மச் சிமிலர் டு croissant. ஒரு ஸ்டஃப்ட் croissant எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் எக் பஃப். சோ மிரர் இமேஜா இருக்கு. சோ அளவுக்கு கட். எனக்கு தெரியாம தின்னே முடிச்சிட்டான். எப்படி பார்க்காம ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? தலைவே மீசை தான் மாஸ். ஐஸ்வர்ல போய் எல்லா ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, டக்கு புக்குன்னு ஒரு டான்ஸ், லாஸ்ட் டான்ஸ் போட்டு வரும், அவ்வளவுதான். அப்புறமா நல்லா இருக்கியா? 4 பேர் இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன மட்டும் பார்க்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அப்புறமா எங்களுக்கு தளபதி எல்லாம் கிடையாது, 2 கண்ணு மாதிரி, அவ்வளவுதான். தளபதி அவ்வளவுதான். போய் எல்லாரும் படத்தையும் பார்ப்போம், சிவகார்த்திகேயன் படத்தை பார்க்க மாட்டோம். என்னடா வயசு இது? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. எந்தாடி நாட்டில் அவடே லவடுன்னா என்னப்பா கெட்ட வார்த்தை, எனக்கு தெரியாதுல்ல, சொல்லுங்களேன். அவன் கேட்டது நாட்டில் எவடே, இவன் கேட்டது நாட்டில் லவடே. இங்கே நாட்டில் எவடே, நாட்டில் அவடே. நாட்டில் அவடே சொன்னா சர்க்கரி வேலை. நான் கூட நாட்டில் லவடேன்னு சொல்ல நினச்சோம்ல. சரி, லவடேன்னு என்னன்னு தெரியாமல் வச்சிருக்கேன். எதுவும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. சொல்லுமா, முக்கியமான கால் இருக்க, முடிச்சு 2 மினிட்ஸ் எடுத்துறேன். கடைசி மீதி தான் கிளைமேக்ஸ் தான் வெறித்தரம். கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, சரிண்ணே கல்லாவுக்குள்ள காசு வாங்கி போட்டேன், பார்க்கல. அப்புறமா தான் எடுத்து பார்த்தா தெரியுது, இந்த தற்கொலையோ 10 நோட்டையும் 20 நோட்டு ஒட்டி கொடுத்துட்டு போயிருக்கேன்.
எந்த தாயிலையும் தெரில கடத்தானா வந்துருவேன். எந்த தொழிலும் தெரியல. அவன் தெளிவானவன் தான். வாங்க நீ தாண்டா தருக்கு. அவர் தெளிவாக சொன்னார் கூட்டத்தில். நம்ம எல்லாருமே அப்படி தான். இப்படி ஒரு கடைக்கு போயிட்டு நான் ஜிபே பண்ணேன்னு சொன்னால் மேக்ஸிமம் பேர் நம்பிக்கையில் சரி தம்பி யார்கிட்ட அப்படி சொல்லுவாங்க. காட்டு இது பண்ணு அது பண்ணு சொல்லி டார்ச்சர் பண்ணால் திருப்பி நம்ம கடைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஜென்யூனாக இருப்பாங்க. அது தெரியாது நீ தான் தற்கொலை. மொத்தம் 30 ரூபா சேல்ஸு. அந்த ரூபா செல்லவே செல்லாதுல. 20 10 ஒட்டி இருக்கா 30 ரூபா காலில் பாவம்ல ஒரு. இன்னைக்கு காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி என்பது இன்னும் வேலை மாறுது. குடும்ப தலைவியும் ஆவலோடு எதிர்பார்க்கிற நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும். இது கேட்குற வெள்ளை ஜெலை வேலையணும். ஆமாம், அந்த கோடைக்கால விடுமுறைக்கு எதுக்கு சேர்த்து 2 அனுப்பிடுறாங்க. இங்கே ஓட்டு கேட்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு இப்படி இல்லாமல் ரூபா கொடுத்து மயக்கிறது. நேற்று என்கிட்ட ஒரு அக்கா வந்தாங்க சரிங்களா. அவங்க நேற்று என்கிட்ட ஒரு அக்கா சொன்னாங்க, பாரேன் இப்படி 5000 ரூபா கொடுக்காருல, இப்படி இவருக்கு ஓட்டு போட்டால் தானே நம்ம அடுத்த வாட்டி நமக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி காசு கொடுத்து மயக்குனா எப்படிப்பா எல்லாரும் ஓட்டு போடாமல் இருப்பாங்க? குந்தவி கௌதமோட வைஃப். அப்ப நான் யாரு? அவன் தாண்டா பெரிய வேலையாக பார்த்துட்டு போயிட்டான். நான் கூட எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் மிஷினை பொண்டாட்டிக்கான்னு பார்த்தேன். நாய் குறுக்கு சரி கீழே விழுந்துட்டாளா. இதை விடுங்க, இன்னொரு ரீல் பார்த்தேன். அதாவது நிறைய பேர் இப்போ பைக்கை தான் அவங்க ஒய்ஃப்னு வச்சுட்ருக்கானுங்க. இல்லை அது வெறும் மிஷினில். அது ஏமா ஒரு ஆள் கூட கம்பேர் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு மிஷினாக பாருங்கள், ஒய்ஃபாக பாருங்களேன். மிஷினை ஒய்ஃபை மிஷினாகவும் பார்த்தா அது மொத்தமாக நாசமாக போகும்ல. அவங்கவுங்கள மரியாதை அவங்களுக்கு கொடுங்கல. லூசு போகலாம். என்ன ஏமல வம்பு கிளிக்கிய பறவை பண்ணி இதோட தான் நான் பேசுறது. என்னல பொண்டாட்டியும் பிள்ளை இப்படி பேசுறாரு. இந்த ரீலியா தைரியமா போட்டிருக்காரு பாருல. உன் மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். இப்போ உயிரோடு இருப்பாரு நினைக்க. உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா அந்த குத்துறா. 25 வயசு இருக்கும் உங்க அம்மாவுக்கு. அப்ப என்கிட்ட ஒரு இன்விடேஷனை கொடுத்தா, யாருக்குடி மேரேஜ்னு. எனக்கு தான்டா அப்படின்னா. அப்ப நம்ம 5 வருஷம் லவ்னு. ஏண்டா 25 வருஷம் எங்க அப்பா பாசம் பெருசா இல்ல 5 வருஷம் உன் லவ் பெருசான்னு கேட்டா. அப்ப அவ்வளவுதானா நான் கத்துனேன். அதுக்கு அவ, நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு குழந்தை பிறந்தா உன் பேரை தான் வைப்பேன்னு சொல்லிட்டு பின்னங்கால் பெடல் அடிக்க ஓடுனா. ஆமா தம்பி, கேட்க மறந்துட்ட, உன் பேர் என்ன? என் பேர் கார்த்தி அங்கிள். கண்டிப்பா உங்க பேர் கார்த்தி தானே? மாஷா அல்லா, என் பேர் அரிடா. இது நிறைய பேருக்கு ரிலேட்டட் ஆகும். அப்போ கார்த்தின்னு எவ்வளோ இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹரி வியூபி ஒன்னதான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போ. சரி ரைட்டு கைஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ரைட்டு, வீட்டில் நெய்ச்சோறு நினைக்காம வாசனை மூக்க தொலைக்கு நான் போய் சாப்பிட போகிறேன். பயிர் பசிக்கு